أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நின்று நிதானித்து கவனமாய் செயல்படவும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக கஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எந்த மனிதன் இவற்றுக்காக வேண்டி இல்மை தேடுகின்றானோ அவனை அல்லாஹு தஆலா நரக நெருப்பில் நுழைய வைப்பான். அவையாவன: மார்க்க அறிஞர்களுக்கு முன்னால் தன்னுடைய இல்மை கொண்டு பெருமை கொள்வதற்காக, அறிவியலிகளுடன் தர்க்கம் செய்வதற்காக, தன்னுடைய இல்மை கொண்டு மக்களை தன் பக்கமாக ஈர்ப்பதற்காக, இத்தகைய 3 விஷயங்களுக்காக இல்மை தேடுபவர்களை நரகத்தில் போடப்படும். மார்க்க கல்வியை தேடி கற்றுக்கொள்வது ஒவ்வொரு ஆணின் பெண்ணின் மீது கடமை என்பதையும், மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டதால்தான் அல்லாஹ்வின் கட்டளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முறைகளையும் விளங்கி அமல் செய்ய முடியும் என்பதை உணர்ந்து மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த கல்வியை கொண்டு தர்க்கம் செய்வதற்காகவோ, பெருமை அடிப்பதற்காகவோ அல்லது மக்களை தன் பக்கம் கவர்வதற்காகவோ கற்றுக்கொள்வது பாவமாகும். 2 வகையான பழக்கங்கள் முனாஃபிக், நயவஞ்சகன் இடத்தில் ஒன்று சேர முடியாது. 1 நற்குணம், 2வது தீனுடைய விளக்கம். நற்குணம் மற்றும் நல்ல விஷயங்கள் அனைத்தையும் தீனுடைய விளக்கம் இருந்தால்தான் அடைய முடியும். ஆனால் நயவஞ்சகனுக்கு தீனுடைய விளக்கமே கிடைக்காது என்றிருக்கும் பொழுது வேறு எந்த நல்ல காரியங்கள் இவருக்கு நசீபாகும்? எனவே முனாஃபிக் தனத்தை விட்டும் நீங்க பெரும் முயற்சி செய்வதுடன் துவாவும் செய்து வர வேண்டும். முனாஃபிக் என்றால் மனதில் இருப்பது ஒன்றாகவும் பேசுவது வேறொன்றாகவும் இருக்கும். முனாஃபிக் என்பதற்கு நயவஞ்சகன் என்று பொருள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய மருத்துவ குறிப்பு: 1 அல்லது 2 கிராம் அதிமதுர பொடியை தேனில் குழைத்து சாப்பிட்டு வர மார்பு, ஈரல், இரைப்பை, தொண்டை ஆகியவற்றில் உள்ள வறட்சி தீரும். இருமல், மூலம், தொண்டை கரகரப்பு, நரம்பு தளர்ச்சி ஆகியவை தீரும்.